அன்பிற்கினிய சகோதரர் கருத்துக்களை சுருக்கம் என்று சொல்வதற்கு எதிர்கால நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி அமர்ந்திருக்கிற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பிற்கினிய சகோதரர் மலையரசு அவர்களே, அதை போல வருகிறது இந்த செயல்களின் கூட்டத்திலே சிறப்பு சேர்ந்தது மட்டுமல்லாமல் ஒரு விரிவான முறையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற தொகுதியுடைய தலைமை கழகத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நம்முடைய பார்வையாளர் அருமை சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களே, அதே போல இங்கே வருகையில் இருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகளே, தலைமை கழகத்துடைய செயற்குழு உறுப்பினர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, வருகையில் இருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே, பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகளே, அதே போல ஏற்காடு சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தலுடைய பணி பொறுப்பாளர்களே, வருகையில் இருக்கின்ற பிஎல்ஏ2, பிஎல்சி மற்றும் பிடிஏ உள்ளிட்ட கிளைக்கழகத்துடைய செயலாளர்களே, கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, வருகையில் இருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதிகளே, கழகத்துடைய துணை அமைப்புகளான இளைஞரணி, மாணவரணி, மகளிரணி, தொண்டரணி, வழக்கறிஞர் உள்ளிட்ட வழக்கு அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, அதே போல வருகையில் இருக்கின்ற மகளிரணியை சேர்ந்த அன்பு உரிய சகோதரிகளே, கழகத்துடைய முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த கூட்டத்துடைய தலைப்பு மீண்டும் சொல்றேன், என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி. அதுதான் நீங்க பேசுறவங்க குறிப்பிட்டு சொன்னார். நீங்க பேசுற ஆனந்தகுமார், அதே போல கோபிகள் இருந்து மணவாள இருந்து எல்லாருமே பேசுறாங்க. மூணாவது இருந்து அதைத்தான் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் வரவேற்பு சொன்னார். என் வாக்குச்சாவடி வெற்றி, நான் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அதை வெற்றி பெற வேண்டும். அப்ப வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த என்னுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, அதைத்தான் இங்கே பேசிய ஆனந்தகுமார் சொன்னார். நான் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாக இருக்கும், அதில் நான் கலந்துமே சொன்னார். அப்போ நம்முடைய வாக்குச்சாவடி ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும் என்றுதான் அர்த்தம். என் வாக்குச்சாவடி வெற்றிச்சாவடி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் நான் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி வெற்றி பெற வேண்டும், அதிக வாக்கு பெற வேண்டும் என்கிற உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதுதான் வெற்றி வாக்குச்சாவடி. அப்ப வெற்றி வாக்குச்சாவடிக்கு என்ன செய்ய வேண்டும்? முதலில் அதுக்காக செய்யாத குறிப்பிட்டார்கள், தெளிவாக குறிப்பிட்டார்கள். இங்கே பேச குறிப்பிட்டார்கள். நீக்கப்பட்டிருக்கிறது, ஒருவர் சொன்னார் திருடப்பட்டிருக்கிறது, இன்னொரு சொன்னார் ராஜ செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நான் ஊருக்கு கவனித்தேன். இல்ல பல பேர் நீங்கள் ஊருக்கு கவனித்திருப்பீர்கள். அவர்களுக்கு உண்டான பாவனை 65 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது. அது ஒருத்தருடைய பாணி. இன்னொருத்தருடைய பாணி 65 வாக்குகள் ஒன்றிய அரசா, மோடி அரசா சொல்லாமல் சொன்னார்கள். மோடி அரசா, அமித்ஷாவால் திருடப்பட்டது பீகார். இன்னொரு சொன்னார் மத்திய அரசு சொன்னார். அது அவருடைய பாணி. ஆக அவரவருக்கு உண்டான பாணி எப்படியாவது உங்களுடைய மனதிலே ஏற வேண்டும் என்கிற கருத்திலே சொல்வதற்காகத்தான் ஒவ்வொருவரும் சொன்னார். அப்ப எப்படி ஏற வேண்டும்? இந்த சிறப்பு திருத்த வாக்காளர்களுடைய சிறப்பு திருத்தம் அப்படிங்கிற போர்வை
இருப்பது தேர்தலுக்கு 4 மாத காலம். அதைத்தான் நம்முடைய தலைவர் சொல்கிறார். 4 மாத காலத்துக்கு அவசரமாக இந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த சிறப்பு சீர்திருத்தம் போட வேண்டிய அவசியம் உண்டா? 24 ஆண்டுகள் செய்யவில்லை, ஆனால் இன்றைக்கு செய்யவில்லை. இது தேவையா? ஏன் பொறுத்து செய்யக்கூடாதா? வரையிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே பழைய வாக்காளர் பட்டியலை வைத்து செய்யக்கூடாதா என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆனால் மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு, அமித்ஷா அரசுடைய எண்ணம் தமிழ்நாட்டிலே கால் ஊன வேண்டும். அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் அல்ல, ஆனால் கால் ஊன வேண்டும். அதற்காக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி கொத்தடிமையாக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழங்கப்பட்ட அண்ணா திமுகவை, அதிமுகவை எம்ஜிஆர் வளர்த்த அந்த அதிமுகவை இன்றைக்கு அடிமை சாசனம் எழுதி மத்திய அரசை மண்டியிட்டுக் கொண்டிருக்கிறார் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் மண்டியிடுகிறார்கள், இங்கே இருக்கிற தொண்டர் அதற்கு மண்டியிடவில்லை. பல நான் தொண்டர்களிடத்தில் பேசினேன், பல அதிமுக பேசியிருக்கிறேன், பேசிக் கொண்டும் இருக்கிறேன். அவருக்கு உணர்வு இருக்கார். எக்காலத்தில் முன்னிட்டோம் இந்த எஸ்ஐஆரிலே நம்முடைய தமிழர்கள் கொடுத்த இங்கே தமிழ்நாட்டிலே எந்த சூழ்நிலையிலும் அந்த அமித்ஷாவும் மோடியும் எங்களுக்கு கூட்டணியாக இருக்கலாம். ஆனால் அதிலே வாக்காளர் பட்டியலிலே திருடுவதற்கோ பிளான் செய்வதற்கோ நீட்டுவதற்கோ நிச்சயம் நாங்கள் இடம் தர மாட்டோம். உங்களோடு தோல் உழைப்போம் என்று சொல்லினார். அவர்தான் தமிழன், அவர்தான் உண்மையான எங்களுடைய தொண்டர். அந்த தொண்டருக்கு இருக்க உணர்வு இன்றைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பழனிசாமி இல்லை. ஆகவே அந்த பழனிசாமி பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மோடியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அமித்ஷாவை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கடைசி தொண்டர் வரை தன் உயிர் மூச்சாக இந்த வாக்காளர் பட்டியலை எஸ்ஐஆர் திருத்துவதற்கு ஒருவர் கூட தகுதி உள்ளவர்களை தவிர தகுதி இல்லாதவர்களை இந்த வாக்காளர் பட்டியலில் சேர்த்த விடமாட்டோம் என்று சூழல் மேற்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டன், அண்ணாவை தொண்டன், கலைஞரை தொண்டன், வீரபாண்டியரை தொண்டன் தன் இறுதி மூச்சு போகும். ஆனால் தகுதி உள்ளவர்களை நிச்சயமாக இந்த வாக்காளர் பட்டியலில் இடம் பெறும். தகுதியற்றவர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாது. சூழல் மேற்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடைசியில் தொண்டர், தலைவரிலிருந்து தொண்டர் நமக்கு உள்ளிட. ஆக மோடியோ அமித்ஷாவோ கொத்தடிமை பழனிசாமி நினைப்பது உறுதியாக நடக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில். திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி. அதை கூட 2வது முறையாக நம்முடைய கழக தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் 2026. அதைத்தான் உங்களிடத்தில் சொல்ல சொன்னார். 2 நாட்களுக்கு முன்னால் மகாபலிபுரத்திலே நடைபெற்ற கூட்டத்திலே உரையாற்றினார். நேற்றைய முரசொலியை வந்தது நீங்கள் படித்திருக்கலாம். அதைத்தான் உங்களிடத்தில் சொல்ல சொன்னார். நான்கே வழியில் சொல்கிறேன், சொல்லி மீண்டும் அதை தொடர்கிறேன். அதை மனசில் வைத்தீங்க. மகாபலிபுரம் பேச என்னுடைய அழைப்பை ஏற்று தமிழ்நாடு அனைத்து பகுதிகளில் சென்று வந்த நிர்வாகிகள் அனைவரும் நல்லா பண்ணுங்க. எனக்கு பல பேர் வந்தவங்க இருக்காங்க, வராதவங்க இருக்காங்க. நான் படிக்கிறேன், எல்லாரும் சொல்லி படிச்சிருக்க போதில்லை. அனைத்து பகுதியிலும் இருந்து வந்த நிர்வாகிகள் அனைவரும் இந்த செய்தியை உங்கள் மாவட்டத்துக்கு, நகரத்துக்கு, மாவட்டத்துக்கு, நகரத்துக்கு, கிராமத்துக்கு எடுத்து சொல்லுங்கள். யார் சொன்னது? நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் எடுத்து சொல்லுங்கள்.
நான் சொன்னதை அவர்கள் அனைவரிடம் சொல்லுங்கள். நான் சொன்னதை அனைவரிடம் சொல்லுங்கள். நான் கேட்டுக்கொண்டதை சொல்லுங்கள். ஒவ்வொரு தொண்டரையும் நான் விசாரித்ததாக சொல்லுங்கள். உங்களை கேட்க நல்லா இருக்குங்களா, விசாரிக்கிறதா கேட்கிறது யாரு? நம்ம தலைவர். நான் உழைக்க சொன்னதை சொல்லுங்கள். தேர்தலுக்காக இப்படி உழைக்க வேண்டும் என்று சொல்றதுக்காக சொல்றேன். அதை சொல்லுங்கள் சொன்னார். அதை சொல்ல இருக்கிறேன். நான் அவர்களை நம்பித்தான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர்கள் யார்? அந்த சொல்ல உங்களை நம்பி இருக்கிறேன். வெளியே இருக்கவங்க இல்லை, உள்ள இருக்கவங்க, இந்த அறையில வளாகத்தில் இருக்கிற உங்களை நம்பி, உங்களை நம்பி நான் சொல்லுகிறேன். உங்களை நம்பி நான் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். தொண்டரின் தைரியம் தான் தலைவர் இருக்கிறார் என்று மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காம சொல்லுங்க. எந்த தலைவராக சொல்லுவாங்க? தலைவனை கொண்டா நீ இருக்கிறதுனால அவன் தலைவர் சொன்ன வரலாறு எந்த இயக்கத்துக்காக விட்டா? ஆனா நம்ம தலைவர் சொல்றார், உங்களை நம்பி இருக்கிறேன். நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை. 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னால் அது உங்களை நம்பி சொல்கிறேன். நான் ஆணவத்தால் சொல்லவில்லை. அது சொன்னால் நம்ம தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார், நான் உங்களை நம்பி இருக்கிறேன். அந்த உணர்வு நமக்கு வேண்டாமா? ஒரு தலைவர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவர், ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏன் இன்னும் ஒரு படி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே இருக்கிற மாநிலத்தில் முதலமைச்சர் என்று சொன்னால் நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின். யார் சொல்லல, மற்ற மாநில முதலமைச்சர் சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னு சொன்னா, கனடாவில் வந்தது கூட இங்க இருக்க காலையோட திட்டத்தை கனடாவில் போட்டு நான் தமிழ்நாட்டில் பார்த்து மு.க. ஸ்டாலின் பார்த்தா இங்க போடுன்னு சொன்னார். யாரு? கனடா. இது நம்ம இந்தியாவில் இல்ல, வெளிநாடு. இப்படி அடுத்த நாடு கூட பின்பற்ற தகுதி படைத்த தமிழ்நாட்டினுடைய தலைவர், திமுகவுடைய தலைவர், நம்முடைய தலைவர் சொல்றார், உங்களை நம்பி நான் இருக்கிறேன். அந்த உணர்வு வருவதற்காகத்தான் நான் உள்ள பான்னு சொன்னேன். அதனால ஏதாவது அதிகப்படியா சொல்லிட்டு பூர்த்தி அதிகம் பண்ணிச்சுங்க. ஏன்னா நான் உலகம் பேசும்போது அவர் சொல்றதை நான் சொல்லுங்கிறாரு. சொல்றதுக்கு நம்மளை கூப்பிட்டா வந்துருக்கிறீங்க. 500 பேர் 200 பேருக்கு உட்கார்ந்து 51 பேரை உட்காந்து நான் சொன்னதை சொல்லுங்கள் சொன்னார்ல, என்ன சொன்னார்? இந்த எஸ்ஐஆர், இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்பது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டு நம்முடைய சேலம் மாவட்டம் டிசம்பர் 4ஆம் தேதியிலிருந்து மன்னிக்க வேண்டும், நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரை அந்த பிஎல்ஓ மூலமாக ஒவ்வொரு வாக்காளர் இங்கதான் நீங்க கவனமாக வேண்டும். பிஎல்ஓ யாராலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு பிஎல்ஏ கட்டாயம் அது நம்ம பகுதியில் வர பிஎல்ஓ தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர்களிடத்திலே நாங்கள் சென்றோம். கூட்டத்திற்கு கூட்டியிருந்தோம். நான் இதுவரை சென்றது கிடையாது. எதிர்கட்சியா இருக்கும்போது நான் தான் சொல்லுவேன். ஆனால் ஆளுங்கட்சி நம்ம போகக்கூடாது போல. ஆனால் அந்த எஸ்ஐஆர் படத்துக்கு போகணும்னு சொல்லி நானும் நம்முடைய மேற்கு மாவட்டங்களில் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராமன் 2 பேரும் போயிருக்கோம். போய் உட்கார்ந்து 1 hour. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியுங்கிறதுக்காக சில கருத்துக்களை சொன்ன மாவட்ட ஆட்சியர்கள் அதுல ஒரு கருத்து, பிஎல்ஓ போகும்போது பிஎல்ஏ 2 யாருன்னு சொன்னால் இந்த பிஎல்ஏ 2 தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர். அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு அத்தனை பேருக்கு பிஎல்ஏ 2. 4 அரசியல் கட்சி மட்டும்தான் பிஎல்ஏ 2 சேலம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு பட்டியல் கொடுத்திருக்காங்க. நம்ம பட்டியல் கொடுத்துருக்கோம், நம்ம தேசலார் கொடுத்திருக்காங்க, கொடுத்துருக்கோம். ஆக அங்கீகரிக்கப்பட்டவர்களாக அப்புறம் பிஎல்ஏ பூத் ஆபீசர் அந்த பூத்துக்கு வராங்க. அப்ப ஐயோக்கப்பட்டோம் வாக்குச்சாவடி 430 வச்சுக்கணும். இல்லாத வாக்குச்சாவடி பேர் சொல்ல ஒன்றும் இல்லை. 430 பிஎல்ஏ 2 ராமசாமி வச்சுருவோம். அவருக்கு போன் வரும் திமுக.
பிஎல்ஓ நான் என் பெயர் பெரும்பகுதி மகளிராக தான் இருப்பாங்க. நான் பேசுறேன். நாளைக்கு காலையில உங்க பூத்துக்கு வரேன், நீங்க வந்துருங்க. இதுதான் அதிமுக சொல்லுவாங்க, பாமக சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிஎல்ஏ சொல்லுவாங்க. ஆனால் வரும் யார் வராங்களோ இல்லையோ, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பிஎல்ஏ கட்டாயம் அந்த பிஎல்ஏ குழு அழைப்புக்கு ஏற்று காலையிலிருந்து அந்த அவங்களோட போகணும். அப்ப நவம்பர் 4 டிசம்பர் 4 30 நாள் நாங்க போகணுமா? ஏன்னா இது 3வது கூட்டம். ஆத்தூர்லி கெட்டொல்லி முடிச்சு நான் இன்னைக்கு ஏற்காடு பேச வந்திருக்கேன். ஏற்காடு அங்கே ஏற்பட்ட கேள்வி, அப்ப ஒரு பிஎல்ஏ 30 நாள் போகணுமா? ஒரு பிஎல்ஏ ஒரு வீட்டுக்கு போறதுக்கு நான் இருக்கிறேன் போய் இல்லைன்னு சொன்னா அதோட இன்னும் அர்த்தம் இல்லை. 3 முறை ஒரு பிஎல்ஏ இதெல்லாம் வீட்டுக்கு போகணும். ஒரு பிஎல்ஏ க்கும் பிஎல்ஏ 30 நாள் வேலை இல்லை. ஒரு 600 ஊழல் சொன்னா அது 4 இருக்குது. நீ இன்னொரு போனா 1000 மேல இல்லை. அது மட்டும் இல்லை. நம்ம கிராமத்துல 400 500 600 700 வருது. அப்ப 200 வீடு அதிகபட்ச 200 வீடு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு திருமணம் பார்க்க முடியும். குறைந்தபட்சம் பிஎல்ஓ காலையில் வந்தா சாயந்தரம் 50 வீடு பார்ப்பாங்க. 4 நாள் தான். ஆக 3 முறை 12 நாள் தான். அந்த 30 நாளில் அவங்க வந்து செய்யக்கூடிய தோராயமா சொல்றேன். 12 நாட்கள். அந்த 12 நாட்கள் நாம் அவசியம் அந்த பிஎல்ஏ பிஎல்ஓட கட்டாயம் கலந்துக்க வேண்டும். உறுதியா கலந்து. அப்ப பிஎல்ஓ உங்க பின்னாடி வந்து அவங்க அதிகாரம் இருக்கு. நீங்க அவங்க கூட்டிட்டு போது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு பிஎல்ஓ. அப்ப இவங்க வரும்போது அந்த 100 ஓட்டுக்குள்ளார அதுதான் இங்க பேச சொன்னாங்க. 20 வீடு 15 வீடு. ஆக ஒரு பிஎல்சிக்கு 10 வீடு 15 வீடு தான் இருக்கும். இந்த 15 வீட்டில் இருக்கிறவர்களை நீங்கள் அடையாளம் தர வேண்டும். அப்ப 15 வீட்டை மட்டும் நீங்க பார்த்தா போதும். பக்கத்து கூட இருந்தாலும் அந்த 10 வீடு நம்முடைய மாமா மச்சான் அந்த தம்பி பக்கடியா தான் இருக்கும். அவங்க யாருக்கு வீட்டில் இறந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும். யார் குடிபெயர்ந்து போயிருக்காங்கன்னு தெரியும். யார் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணமாகி அந்த ஊருக்கு போனாங்க, வெளி மாவட்டத்துக்கு போயிட்டாங்க, மதுரைக்கு போயிட்டாங்க, கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க, திருநெல்வேலிக்கு போயிட்டாங்க, ராமநாதபுரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வாக்காளர் படிவம் 7 வீட்டு பிஎல்ஓ சொல்லுங்க. ஆனால் சென்ற முறையெல்லாம் பிஎல்ஏ படிவம் 7 சேர்த்து 5 வருஷம் நீக்க மாட்டாங்க. எவிடன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. இப்ப கேட்க மாட்டாங்க. படிவம் 7 நம்முடைய கழக தொண்டர்களுடைய பகல் பேரன் யாரெல்லாம் அவர்களுக்கு படிவம் 6 கொடுத்து சேர்த்துக்கள். ஒருவேளை இதே மாவட்டத்தில் வேற தொகுதியில் இருந்தால் அது படிவம் 8 கொடுத்து சேர்க்கிறோம். இதுதான் பிஎல்ஓ பிஎல்ஏ பிடிஏ. இதை சரியா செஞ்சுட்டா வாக்காளர் பட்டியலில் ஒன்று. அதை போல இங்கே கூட வேற தொகுதிகளில் வடநாட்டவர்கள் வெள்ளி கொலுசு வடநாட்டவர் செய்யறாங்க. அதை போல குழந்தைகளில் வடநாட்டவர், செங்கசூரையில் வடநாட்டவர். இவங்க பீகார் நடந்தவங்க ஓட்டு போட்டி வந்துட்டாங்க. ஆனா சட்டம் என்ன சொல்றது? 2 இடத்துல வாக்காளராக இருக்கக்கூடாது. அப்ப இருக்கிறவங்க பிஎல்ஓ மத்திய அரசா அல்லது எடப்பாடியா அவங்க என்ன பண்றாங்க? அவங்களை சரியாக பீகார் ஓட்டை இங்கே சேர்க்க பார்த்துவாங்க. இங்கதான் நம்ம கவனம் தேவை. அதை முடிவெடுத்து சொன்ன மாதிரி இளைஞராக தொகுதிய யாராலையும் அசிப்பாங்க. 10 ஆண்டுகளாக நம்முடைய சொந்தங்கள் முடிப்பதில்லை. அதிமுக இருக்கிறாங்க தெரியாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எங்கேயும் பார்த்ததில்லை. ஆனால்
இதே திமுக ஒரு எம்எல்ஏ எடுத்து 10 ஆண்டு காலம் வந்து மக்களை சந்திக்காத உருவாகிறதா? திமுக கேட்பார்கள் ஆள் இல்லை. ஆனால் நமக்கு அமைப்பு பொதுச் செயலாளர், அமைப்பு செயலாளர், துணை பொதுச் செயலாளர், தலைவர், நம்முடைய தலைவர். நான் மாநிலத்தில் இருக்கிறேன். மாணவர்கள் என்ன பண்ணாங்க இப்ப இது போட்டு எடுத்துருவேன். இதுதான் தலைமை. என்ன செய்வீங்க? மலையாளத்தில் ஓட்டு வாங்கி போயிட்டு நான் இல்லைங்க, நான் சுத்திட்டு இருக்கேன், டெல்லியில போய் அப்பப்ப நான் சொல்லி வீடியோ கொடுத்துருவாங்க. அது கேட்டுருக்கேன். வீடியோ கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னா அது திருமதி சித்தரா. எதுக்காமா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க? வெட்கமா இல்லை, சூடு சொல்ல. நான் இறந்தவங்க கேட்கிறேன், ஏயா உன் சிசிமா தான் சிசிறு கூடி தான் சித்ரா, நீ பார்த்தீங்க ஒரு வீடியோ வர்றது எந்த ஊரையாவது கேட்கணும்னா 4 வருஷம் 17 30 மாசம் இனிமேல் எச்சரிக்கை தான் பெருசன் தான் வாங்கணும். மக்களை சந்திக்காத தலைவர் அதுதான் நமக்கு வித்தியாசம். அதைத்தான் சொல்லுவேன். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். கடமை தண்ணி கட்டுப்பாடு இயக்கம் இருக்குன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்குன்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர்கள் இருக்கக்கூடிய இயக்கம். அந்த இயக்கத்திற்கு ஒன்றை பார்த்து சொல்றேன். ஒரு நடனாக கூட அந்த வாக்காளர் சித்தத்திலே இடம்பெறக்கூடாது. கண்டு கருத்துமாக இருப்பார்கள். அவர்கள் தகுதி உள்ளவர்களை நீக்கி விடப்படுவார்கள். அதையும் பாருங்கள். ஒரு வெள்ளிசார் பார்க்க முடியாது. அதே போல சேலம் அணிபுரி இந்த மாதிரி ஈடுபட்டதெல்லாம் நாளைக்கு ஒரு 500 மேற்பட்ட ஒரு நீக்கிறோம். அதை எதுக்கு சொல்றாங்க? எவ்வளோ இருக்கிற நம்முடைய 4 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் ஒரு வீட்டுக்கு 2 மூலம் போய் சேர்ந்துருச்சு. ஒரு கல்லூரி மாணவர்களாக பிரிப்போம், கலைஞர் மகளிர் பிரிப்போம், அல்லது பெண்கள் பிரிப்போம், அல்லது பட்டாக இருக்கும், அல்லது பட்டவர்கள் அல்லது ஏதோ அதுவும் காலை மதிய தொடர்பும் எங்கேயுமே இல்லை. அது அதை சொல்லுங்க. அந்த காரியங்களை சொல்லுங்க. இந்த திட்டம் சொன்னால் திமுக சித்ரா என்ன செய்யணும்? போகும்போது அந்த சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த படிப்பை கொடுத்துருவாங்க. இது நல்லா தெரியாது. இந்த சப்ஜெக்ட் முக்கியமான சப்ஜெக்ட் ஏமாந்த அந்த எஜுகேஷன் படிப்புல என்ன போட்டோ எடுத்து போட்டோ நான் கூட நம்முடைய அமைச்சர் மாசம் மாசம் 2000 வாக்காளர் பட்டியல் அந்த 2000 வாக்காளர் பட்டியல் என்ன இருக்கு? அந்த 2000 இருக்கக்கூடிய பட்டியல் இருக்கக்கூடிய பெயர் இப்ப விஜயகுமார்
40% புதுசாக சேர்க்க வேண்டும். படிவம் 6 தரணும். அந்த படிவம் தரணும். படிவத்தில் தீர்க்கணும். இந்த படிவத்தில் 42 ஆவணங்கள் கட்டாயம் கொடுத்தாங்க. கொடுத்தாதான் வாக்காளர் பட்டியலை சேரும். இல்லைன்னா நீக்கி போடுவோம். தயவு செஞ்சு போயிடுவேன். இவ்வளவு வேலை நீங்க பாருங்க. 10 பேர் வாக்காளர் பட்டியலை சேருங்க. உங்களை சேர்ப்பீங்க. இது ஏன் நம்ம சொல்றதுக்கு தயாராக எல்லாரும் தெரிவிக்க நம்ம பார்த்து போவோம். அந்த கடைசி பதவிக்கு யோசிப்போம். முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இவ்வளவு விழிப்புணர்வோடு நீங்க இருந்தீங்கன்னா அந்த சீட்டு செல்லுமா? இல்ல மக்கள் ஏமாறுவாங்களா? ஏமாற மக்களுக்கு முசாப்படுத்த வேண்டாமா? அதனால கடந்த காலத்தை இணைந்தாவது மக்களோடு நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஆரம்பம் சொன்னார், இன்றையிலிருந்து தேர்தல் பணி ஆரம்பிச்சிருச்சு. இந்த கூட்டம் நம்ம தலைவர் நான் சொல்றதை சொல்லுங்கள், இன்றையிலிருந்து தேர்தல் பணி ஆகட்டும், ஒற்றோடு பணியாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 20ஆக பணி பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 20 பணி பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் வேகம் தேவைப்படுகிறது. அப்ப வேகம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் இது 350 கூட்டாக மாறுகிறது. இதனுடைய பரப்பளவு ஏற்காடிலிருந்து அடுத்து கல்வித்துறை வரை இருக்கிறது. இன்னைக்கு 3ஆம் கருணாநிதி நம்ம தொகுதியுடைய பொறுப்பாளராக நம்முடைய ஆனந்த போட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க புதிய பார்க்க முடியல. பிறப்பா தமிழர். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் மகளிர் வாங்க அதோட திரும்ப அப்படிப்பட்ட வீராங்கனையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீராங்கனைகள் இன்னைக்கு அத்தனை பேரும் நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த வீராங்கனை அத்தனை பேரும். அதனால சரியா நம்ம கைப்படுத்தணும். அதை கூட வெற்றி பெற்று உங்களுடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியை மாற்ற வேண்டும் என்றுதான் நம்முடைய தலைவர் அந்த பேர் வெற்றி எவ்வளவு சிந்திச்சிருப்பார். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியில் அந்த பெயர் வைப்பதற்காக நலங்காக்கும் ஸ்டாலின், ஏழைகளுடைய நலனை காக்கக்கூடிய ஸ்டாலின் அந்த பெயர் வைக்க அவர் வச்சிருந்தார். உங்களுடைய ஸ்டாலின் என்ன உன்னோடு நீங்க அந்த பேரை சிந்திச்சு பாருங்க. அந்த பெயர் எவ்வளவு அர்த்தம் இருக்கு. உங்களுடைய ஸ்டாலினா மக்களோட ஸ்டாலின் இருக்கிறார். எந்த முதலமைச்சரா சொல்லியிருக்காங்க? எந்த மாநிலத்திலாவது சொல்லியிருக்காங்களா? இல்ல. நலக்காக்கும் ஸ்டாலின் எந்த நாட்டிலேயாவது இருக்கா? அது எந்த மாநிலத்திலாவது இருக்கா? இல்ல. பள்ளிச்சேர்க்கா கொள்ளைகளோடு நான் சொல்லலாம். நான் கொள்ளைகளோட கொள்ளை இதோடு அடிமையோட அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஏன் தலைவர், நம்ம தலைவர், உங்க தலைவர் நலங்காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், இல்லந்தோறும் தலைவர் மகளிர் உரிமை தொகை, உதவித்தொகை, உரிமை, மகளிருக்கு உரிமை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் உதவி அல்ல, அது உரிமை தொகை. எப்போ மனசு சிந்திச்சிருக்கோம். மக்களை ஏமாத்துறதுக்கு அதிமுக மூக்கு போட்டு சிந்திக்கிற மாதிரி நம்ம தலைவர் மக்களுக்கு என்ன செய்யணும் மூக்கு போட்டு சிந்திச்சுட்டா ஒவ்வொரு பேர் வச்சிருக்காரு. செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அந்த உலகம் வேணும். அது வந்துச்சு சொன்னா எதுக்கு இருப்பாங்க அளிப்பதற்காக ஒரு பிஜேபி காவி கூட்ட வருகிறது. அதற்கு தமிழ்நாட்டிலே சில கொத்தடிகள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் இடம் தராதீர்கள். ஆகவே அன்புக்குரிய கழகத்துடைய பல்வேறு பொருட்கள் வைத்திருக்கின்ற நிர்வாகிகளை உங்களுடைய பாதத்தோடு நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்றையிலிருந்து நம்ம ஆனந்தகுமார் சொன்னபடி நம்முடைய தேர்தல் பணி விழிப்புணர்வு, கடின உழைப்பு, ஒவ்வொரு பிஎம்சி பிஎல்ஏக்கும் வீடியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும். அதை போல உறுதி செயலாளர் தேர்தல் பணிக்குள் நமக்கு
ஒதுக்கின பூத்துல மட்டும் நாங்க வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்து நீங்க போகும்போது உங்களுக்குள்ள ஒரு வேலையை நீங்க பகிர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் போட்டு நான் விரும்பி வெற்றி பெற்று அங்கே இருக்கிறோம் அந்த பதவி